ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட அற்ப விசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருடைய வாழ்க்கையில் விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. சூழ்நிலையை கண்டவுடன் பேதுரு அற்ப விசுவாசியாக மாறிவிட்டார். அற்ப விசுவாசம் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விசுவாசம் சூழ்நிலை பார்க்கும்போது குறையும். நன்றாக ஆசீர்வாதங்கள் மற்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்போது விசுவாசம் அதிகமாக மாறும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அற்ப விசுவாசியாக இல்லாதபடிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் விசுவாசத்தில் இல்லாதபடிக்கு ஒரு முழுமையான விசுவாசம். ஏனென்றால் தேவன் கூட சொல்லும்போது கடுகு விதை அளவு விசுவாசம் என்று ஒரு முழுமையான கடுகை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்ப விசுவாசம், ஏற்றத்தாழ்வு விசுவாசத்தில் இல்லாதபடிக்கு முழுமையான விசுவாசம் தேவை என்று தான் பேதுரு அந்த கடலில் நடந்து வரும்போது சூழ்நிலையை பார்த்து அவர் அந்த சூழ்நிலையை கண்டு மடிந்து போகிறேன், என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அற்ப விசுவாசம் இல்லாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் பேதுருவை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, கடலின் மேலே நடந்த பேதுரு நடக்கும்போது முதலாவதாக நீரேயானால் நான் நடந்து வரட்டும் என்று சொல்லும்போது அவனுக்குள்ள அதிகமான விசுவாசம் இருந்தது, ஒரு முழுமையான விசுவாசம் இருந்தது. அந்த காற்றையும் கடலையும் பார்த்தவுடன் அவனுக்குள்ள விசுவாசம் குறையும் போது தேவன் அதை பார்த்து தான் அற்ப விசுவாசி என்று சொல்லி. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு தேவன் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசம் பெருகும். நம் சூழ்நிலையை, மற்ற காரியங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், தேவைகள் மத்தியில் நாம் வாழும்போது அந்த நேரத்தில் விசுவாசம் குறையும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பேதுரு பார்த்து கையை நீட்டி பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று நாமும் கூட அநேக நேரங்களில் இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் நாம் அற்ப விசுவாசியாக இல்லாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த இடத்துல நமக்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் அற்ப விசுவாசியாக இராதபடிக்கு, எதை குறித்து சந்தேகப்படாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசமாக இருங்கள். பவுல் கூட சொல்லியிருக்கிறார், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எதையும் நாம் தரிசித்து நடவாதபடிக்கு நாம் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமை பாருங்கள், வேதத்தில் அவருடைய விசுவாசத்தை பார்க்கும்போது தேவன் அவரை மெச்சிக்கொள்கிறார். விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்தில் நீதிமானாக இருந்திருக்கிறார். அந்த விசுவாசம் மிகையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவருடைய விசுவாசம் மெச்சிக்கொள்கிறதா இருந்தது. பேதுருடைய வாழ்க்கையில் அற்ப விசுவாசமாக இருந்தது. அதுபோல் இந்த இரண்டு நபரிடத்திலும் நாம் விசுவாசத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுடைய விசுவாசம் மிகவும் பெரிது. பேதுருடைய விசுவாசம் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று தேவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அற்ப விசுவாசம் வராதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பேதுருடைய வாழ்க்கையில் சூழ்நிலை கண்டு அற்ப விசுவாசமாக இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாய், எப்போதும் தைரியம் உள்ளவர்களாய், நாங்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் ஜெயிக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொரு நாளில் எங்களுக்கு விசுவாசத்தை நீர் கொடுங்க. விசுவாசத்தில் வல்லவர்களாய் ஆபிரகாமை போல மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தில் நீர் பெருக செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.